1949க்கு பிறகு இது ஏதோ இந்த 2 வருஷமா நடக்கிற போர் இல்ல. அந்த நாடாக எப்போ இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற போர். ஒரு போர் என்றால் இங்கே சில விதிகளை வைத்திருக்கிறார்கள். அந்த விதிகளுக்கு உட்பட்டு அந்த போர் நடக்கவில்லை. நாம் அதை போர் என்று சொல்லவில்லை, அதை இனப்படுகொலை என்று நாம் விவரிக்கிறோம். கொலைவெறி பிடித்த இஸ்ரேலே, கொலைவெறி பிடித்த இஸ்ரேலே, கொலைவெறி பிடித்த இஸ்ரேலே, கொலைவெறி பிடித்த இஸ்ரேலே, குழந்தைகளை கொல்லாதே, குழந்தைகளை கொல்லாதே, கொலைவெறி பிடித்த இஸ்ரேலே, கொலைவெறி பிடித்த இஸ்ரேலே, குழந்தைகளை கொல்லாதே, குழந்தைகளை கொல்லாதே, கொலைவெறி பிடித்த இஸ்ரேலே, கொலைவெறி பிடித்த இஸ்ரேலே, கோழைகளின் கூடாரமே, கோழைகளின் கூடாரமே, அப்பாவி மக்கள் மீது, பாவி மக்கள் மீது அராஜகத்தை நடத்தாதே, அராஜகத்தை நடத்தாதே. விடியட்டும் 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 விடியட்டும், பாலஸ்தீனம் விடியட்டும், பாலஸ்தீனம் விடியட்டும், முடியட்டும் முடியட்டும், முடியட்டும் முடியட்டும், இஸ்ரேல் கொடுமை முடியட்டும், இஸ்ரேல் கொடுமை முடியட்டும், உலக நீதிமன்றத்தின் உலக நீதிமன்றத்தின் பிடி வாரண்டுக்குள்ளான, பிடி வாரண்டுக்குள்ளான, உலக நீதிமன்றத்தின் உலக நீதிமன்றத்தின் பிடி வாரண்டுக்குள்ளான பிடி வாரண்டுக்குள்ளான கலகக்காரன் நெதன்யாகு, கலகக்காரன் நெதன்யாகு, கலகக்காரன் நெதன்யாகு கலகக்காரன் நெதன்யாகு சிறைபட போவது எப்போது, சிறைபட போவது எப்போது, கலகக்காரன் நெதன்யாகு கலகக்காரன் நெதன்யாகு சிறைபட போவது எப்போது. சிறைபட போவது எப்போது. சின்னஞ்சிறு இந்த பாலஸ்தீன நாட்டை, காசா பகுதியை மிக கொடூரமாக ஒரு இனவெறி தாக்குதல் மூலமாக மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற இஸ்ரேலுக்கு எதிராக, அதற்கு துணை போகின்ற அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக பாலஸ்தீன மக்களுக்கு, காசா மக்களுக்கு ஒருமைப்பாடு தெரிவிக்கும் விதமாக இன்று உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளிலே, ஜெர்மன், பிரான்சு, அது மாதிரி ஆஸ்திரேலியா, கனடா, இப்படி பார்த்தோம்னா உலகத்துல எந்த மூலையிலும் இன்று போராட்டம் இல்லாத நாடுகளே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு முதலாளித்துவ நாடுகளாக இருக்கட்டும் அல்லது அந்த இஸ்ரேலுக்கு நண்பர்களாக ஏற்கனவே இருந்த பல நாடுகள் கூட இன்று அதை கண்டிக்கின்ற அளவுக்கு மிக கொடூரமான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இனப்படுகொலை கண்டித்து இன்று நாச்சியார் கோயில் பகுதியிலே மனிதநேய மக்கள் கட்சி நடத்துகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழர் PAS ரஹமத் அலி அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்ற வந்திருக்க மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர்களே, தோழர்களே, தோழமை அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளே, தோழர்களே, நாச்சியார் கோயிலை சேர்ந்த பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற CPIM கட்சியின் சார்பாக இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய நாடு 1947 சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொல்லிக்கிறோம். அது பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை விடுதலை செஞ்ச நாள் அப்படின்றோம். அதே நாளில் தான் பாலஸ்தீனத்தை இஸ்ரேலுக்கு பிரித்து கொடுக்குற ஒப்பந்தத்தை போட்ட ஆண்டும் கூட. 1949க்கு பிறகு இது ஏதோ இந்த 2 வருஷமா நடக்கிற போர் இல்லை. அந்த நாடாக எப்போ இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற போர். இது 2 வருட போர் அல்ல, பல ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிற போர். அதை உலகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த 2 வருடமாக நடந்த கொடுமைகளை நம்மால் பேசி அதை விவரிக்க முடியாத, விவரிக்கிறதுக்கு சொல்லே இல்லை என்று கூட சொல்லலாம். அவ்வளவு பெரிய துயரம். ஒரு போர் என்றால் இங்கே சில விதிகளை வைத்திருக்கிறார்கள். அந்த விதிகளுக்கு உட்பட்டு அந்த போர் நடக்கவில்லை. நாம் அதை போர் என்று சொல்லவில்லை, அதை இனப்படுகொலை என்று நாம் விவரிக்கிறோம். போர் என்றால் பள்ளிக்கூடத்தில் குண்டு போடக்கூடாது, ஆஸ்பத்திரியில் போடக்கூடாது, மற்றபடி மக்கள் குடியிருக்கிற இடங்களில் போடக்கூடாது, வழிபாட்டு தலங்களிலே போடக்கூடாது, இப்படி குழந்தைகளை கொல்லக்கூடாது, முதியவர்களை கொல்லக்கூடாது, இப்படி பல விதிமுறைகள் சர்வதேச அளவிலே போர் சம்பந்தமாக இருந்தும், ஆனால் இந்த எந்த விதிகளையும் மதிக்காமல் சர்வதேச அந்த ஐநா சபையின் விருப்பங்களையும் தூக்கி காணியில் போட்டு மிதித்துக் கொண்டு
விதித்துக் கொண்டு இன்றைக்கு அத்தனை கொடுமைகளையும் செய்கிறது. போரின் மூலமாக அங்க பாதிக்கப்பட்டதை விட பட்டினி பசியால் துன்பதுயரத்தால் அந்த மக்கள் அவதிப்படுகிறது. நம்மால் பார்த்து கடந்து போய்விடவில்லை. குழந்தைகள் தாயை இல்லாமல் ஓடி வர அந்த காட்சியை நம்மால் ஒரு நிமிடம் கூட பார்க்க முடியாது. நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு ஜுரம்னா ஒரு வாரம் நம்ம நிம்மதிப்படுது. ஆனா அங்கே நடக்கிற அந்த அநியாயங்களை நாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இப்ப அந்த போர்ல பார்த்தோம்னா ஒரு பக்கம் நம்ம இந்திய நாட்டோட கர்னல் ராணுவ வீரர் ஒருவர், அவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர், அவர் ஐநா சபையிலே அமைதி படையிலே சேர்ந்திருக்கிறார். அவர் அந்த போரை பற்றி ஆய்வு செய்ய அந்த நாட்டுக்கு பாலஸ்தீனத்துக்கு போகிறார். அங்க போற இடங்களிலே இஸ்ரேல் அந்த தூதரை கொன்று ஒழிக்கிறது. அப்படி என்றால் பத்திரிகையாளர்களை கொள்கிறது, போய் பார்க்க போறவங்க எல்லாம் கொள்ளுது, ஆய்வு செய்ய போறவங்க எல்லாம் கொள்ளுது. என்ன சுதந்திரம் உங்களுக்கு? அப்படிப்பட்ட எவ்வளவு திமிர் இருக்கணும்? அப்ப இந்திய நாட்டோட ராணுவ வீரரை இஸ்ரேல் கொல்லும் போது மோடி அந்த இஸ்ரேலை எதிர்த்து சண்டை போடணுமா இல்லையா? அதை விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு? இங்க இருக்கிற கட்டுமான தொழிலாளர்கள் எல்லாம் வட மாநில தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு வேலைக்கு நாங்க அனுப்புகிறோம், பாதிக்கப்பட்ட இஸ்ரேலை வந்து மீட்டெடுக்கிறோம் சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு துணை போகின்ற ஒரு மோசமான நிலைமை இந்திய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்திலே நம்முடைய இந்திய நாடு அந்த இஸ்ரேலில் இருந்து பாலஸ்தீனத்தை எப்போ பிரிச்சாங்களோ அன்னையிலிருந்து நாம் பாலஸ்தீனத்தின் பக்கம் நின்ற ஒரு நாடு நம்ம நாடு. இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? பாலஸ்தீன ஆதரவு, இஸ்ரேல் ஆதரவு இல்லை. ஆனா இங்க மோடி அரசு இந்த 10 ஆண்டு காலமாக அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்பட்டமாக இன வெளிமுடித்த இஸ்ரேலுக்கு துணை போவதை நாம் கண் முன்னால் பார்த்தோம் இல்லையா? அது மட்டும் நடக்கவில்லை. நம்மளுடைய இப்ப நாம வந்து நினைக்கிறோம் நாச்சியார் கோயில்ல போராடுறது மூலமா பாலஸ்தீன போரை எப்படி நிறுத்த முடியும் அப்படின்னு. கட்டாயமா முடியும். உலகம் முழுவதும் போராடிட்டு இருக்காங்க, நாமளும் போராடிட்டு இருக்கோம். இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கல்வி கூடங்களும் உயர்கல்வி நிறுவனங்களும் நம்மளுடைய மக்களுடைய உழைப்பிலே கட்டப்படுகிறது இல்லையா? ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கிற ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களிலே இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து கூட்டாக இந்தியாவோட நீர் மேலாண்மையை பாதுகாப்பதற்கான ஒரு கூட்டு ஒப்பந்தம் போட்டுள்ளாரு. அப்படின்னா யார் கூட இந்த ஒப்பந்தம் குடிக்கிற தண்ணி கொடுக்க மாட்டான் அயோக்கிய. அவங்க கூட இந்தியாவோட நீர் மேலாண்மையை பாதுகாக்கிறதுக்கு இஸ்ரேல் கூட ஒப்பந்தம் இந்தியாவுக்கு தேவையா? இதுதான் இந்தியாவோட கடந்த கால நிலைப்பாடா அப்படின்னு நாம பார்க்க வேண்டியது. அது மட்டுமல்ல, உயர்கல்வி நிறுவனங்களில் ஒவ்வொரு பாலஸ்தீன மக்கள் உடலில் இருக்கக்கூடிய குண்டுகள் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டவை. பெரும்பாலும் எங்கே தயாராகிறது? ஐஐடி, ஐஐஎம் இது போன்ற இந்திய உயர்கல்வி நிறுவனங்களே, ஆராய்ச்சி நிறுவனங்களிலே இங்கே தயாரிக்கப்படுகிற வெடிகுண்டுகள் பாலஸ்தீன மக்கள் மீது நம் வரிப்பணத்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட, நம் வரிப்பணத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் இருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா ஒரு நிலை எடுக்கிறது. நாம் அதைத்தான் சொல்கிறோம். மோடி அல்ல இந்தியா, பிஜேபி அல்ல இந்தியா. இந்தியா என்பது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு உழைக்கும் மக்கள், எல்லா மக்களும் சேர்ந்ததுதான் இந்தியா. நாங்கள் என்ன சொல்கிறோம்? பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் பக்கம் நிற்கிறோம், பாதிக்கப்பட்ட காசா பக்கம் நிற்கிறோம். இஸ்ரேல் செய்த இனப்படுகொலையை, அதற்கு துணை போகின்ற அமெரிக்காவை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்ற பதிவை சொல்லி எந்த நேரத்திலும், ஆனால் இவ்வளவு பெரிய பாதிப்பை சந்தித்து ஒருவேளை இந்த போர்கள் அனைத்தும், இந்த குண்டுகள் அனைத்தும் வேற ஒரு நாட்டு மேல பட்டிருந்தா 100 முறை அழிஞ்சிருக்கும். ஆனா எவ்வளவு பெரிய தைரியம், எவ்வளவு பெரிய வலிமை, மன வலிமை அந்த மக்களுக்கு. அப்படிப்பட்ட கொடுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற பாலஸ்தீன மக்களின் பக்கம் சிபிஐ-எம்எல் கட்சி நிற்கிறது. அது மட்டுமில்லாமல் எங்களுடைய பொதுச் செயலாளர் பாலஸ்தீன தூதரை சந்தித்து ஒருமைப்பாடு தெரிவித்திருக்கிறார். எங்களுடைய சிபிஐ-எம்எல் கல்வி இந்தியா முழுவதும் இருக்கிற உயர்கல்வி நிறுவனங்களிலே எங்கள் மாணவர் அமைப்பு மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறது. தொடர்ந்து பாலஸ்தீன மக்களின் நீதிக்கான போராட்டத்தை துணை நிற்போம் என்று கூறி வாய்ப்புகளை அத்தனை தோழர்களுக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்.